தேனு தேனு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்ல தேனு அப்பா 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 ஒண்ணும் பண்ணாதீங்க அப்பா 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 விட்டுருங்க அப்பா அப்பா விட்டுருங்க அப்பா ஒண்ணும் பண்ணாதீங்க தேனு அப்பா அப்பா தேனு அப்பா தேனு என்னடி சொல்ற தேனு எங்க அப்பா பாவம் தேனு என்னாச்சு தேனு தேனு அப்பா 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 தேனு அப்பாக்கு என்ன தேனு அப்பா தேனு அப்பா 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 விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்பா அப்பா விட்டுருங்க அப்பா ஒன்றும் பண்ணாதீங்க என் அப்பாவை வச்சுதான் தேனை மிரட்டுறான். எப்படி சொல்ற தமிழ்? என் அப்பா அந்த பிரபு அவன்கிட்டதான் இருக்காரு, அவன்கிட்டதான் இருக்கணும். எங்க அப்பாவை அவன் கடத்தி வச்சிருக்கா சிவி. அவரை கடத்தி வச்சுக்கிட்டுதான் என் தங்கச்சியை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். இல்லைன்னா அந்த பொறுக்கை கூட என் தங்கச்சி எதுக்கு வாழணும்? நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே எங்க அப்பா விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். ஆனா அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் அந்த பிரபு கடத்தி வச்சுக்கிட்டு தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிக்கிறான். எங்க அப்பாவை அவகிட்ட இருந்து காப்பாத்தினாதான் தேன்மொழியோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும் சிபி. சிபி, நான் இங்க பிரபுவை பார்த்தேன். பிரபுவா? ஆமா. அவனா? அவன் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். தமிழ், அன்னைக்கு நீ உங்க அப்பாவை தேடி போகும்போது பிரபு அங்க நீ பார்த்தேன்னு சொன்னல? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நீங்க தான் நம்பவே இல்லை. தமிழ், அப்ப கண்டிப்பா உங்க அப்பா அந்த பிரபு கையில தான் இருக்காரு. கன்ஃபார்ம் தமிழ். அவன் இருந்து உங்க அப்பாவை காப்பாத்தினாலே தேன்மொழி அந்த பிரபு இருந்து காப்பாத்திடலாம் தமிழ். கண்டுபிடிக்கிறேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? அங்கிள், என்ன தெரியலையா? என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் அங்கிள், உங்க ஓனரோட பையன். ஓ, சரி சரி சரிப்பா. என்ன அங்கிள், வீடெல்லாம் வசதியா இருக்கா? பிடிச்சிருக்கா? இல்லை தம்பி, நான் ஏற்கனவே ஐயா கூட தானே இருந்தேன். இந்த வீடு இருக்கு. அங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு அப்பா ஃபீல் பண்ணாரு. அதான் சௌரியமா இருக்கட்டுமே அப்படியே இங்க. ஐயோ தம்பி, அதுவே பெரிய இடம்தான். இல்ல அங்கிள், இது நம்ம பண்ணை வீடு. இந்த பண்ணையை சுத்தி ஒரு 200 தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு. ஆனா பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. ஓ, அதுவும் இல்லாம நீங்க கொஞ்சம் பொறுப்பான ஆள் இல்லையா? ரொம்ப வருஷமா நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சுல்ல. அதான் உங்களுக்கு திரும்பவும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக அப்பா உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அங்கிள், உங்களுக்கு அங்க போறதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நான் தான் நம்ம பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல. டேய் பசங்களா, டேய் எங்கடா இருக்கீங்க? அண்ணே. வாங்கடா வாங்கடா. அண்ணா அண்ணே. டேய், அங்கிள் என்னை வளர்த்தவர். அவரை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க சரிங்க. அங்கிள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பாத்துக்குங்க, அதான் ரொம்ப முக்கியம். டேய், அங்கிளை கூட்டிட்டு போய் தூங்கவே. ஐயா வாங்க வாங்க. டேய், அந்த ஆளை நம்ம இங்க கடத்தி கொண்டு வந்திருக்கோன்றது அவருக்கு தெரியவே கூடாது. சரிண்ணா. என்ன சரிண்ணா.
நல்லா பாத்துக்கங்கடா. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஆ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்னண்ணா? அந்த ஆள் இந்த இடத்த விட்டு வெளியே போகவே கூடாது. சரிண்ணா. ஒருவேளை அப்படி தப்பிச்சு போனான்னா ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். இல்லைண்ணா, அனுப்ப மாட்டோம். பத்திரமா பார்த்துக்கிறோம். வேற வழி இல்லை, பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். சிபி, நானும் உங்க கூட வரேன், போலாம். வேணாம் தமிழ், நான் கேடியை கூட்டிட்டு போறேன். இல்ல சிபி, அப்பாவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஒருவேளை நீங்க ஏதாவது மிஸ் பண்ணா கூட என் கண்ணில் கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தமிழ், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. தேன்மொழி அடிக்கடி கனவுல புலம்புறான்னு சொன்னேன்ல, நீ அவகிட்ட அன்பா பேசு. எப்படியாவது அவ மனசை மாத்தி அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க பாரு. அவ சின்னதா ஏதாவது உளர்னா கூட அது நமக்கு பெரிய க்ளூ தானே. இல்ல சிபி, நானும் வரேன். தமிழ், நான் அந்த இடத்துக்கு போறது முக்கியம், நீ தேன்மொழி கூட இருக்கிறது முக்கியம், சரியா? மச்சான், இங்க பாரு, வயசானவங்க போடுற செப்பல் மாதிரி இல்ல. ஆமாடா, அங்க கடந்துச்சு. டேய் கேடி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு வயசானவரை இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா. டேய், என்னடா நீ பாட்டுக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதான்டா நம்மளுக்கு புரிய வைக்குது. ஆனா இது தமிழோட அப்பா தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சரி வா, வேற ஏதாவது தடையணைக்கு தான் பார்ப்போம், வா. சரி வா. நீ ஒரு நைட்டு கூட சாப்பிடாம பட்னியா இருக்க மாட்டேன்னு தெரியும். அப்படியே பட்னியா தூங்குனாலும் மிட் நைட்ல நீயா எழுந்து தோசை சாப்பிட்ற ஆள் தானே நீ. ஒழுங்கா சாப்பிட்ரு. இந்தா சாப்பிடு. தேனு, அப்பா நம்ம கூட இருந்திருந்தா நமக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல. ஆமாக்கா. அப்பா இப்போ எங்க இருப்பாரு?